தொழிலாளர் விரோத அரசு, மோடி அவர்களின் தலைமையிலான பாசிச பாஜக அரசு இன்று தொடர்ந்து தொழிலாளர்கள் கடந்த 5 ஆண்டு காலமாக போராடி வருகின்றனர். மோடி அரசுக்கு எதிராக தொழிலாளர் நலன்களுக்காக நடைமுறையில் இருந்த 44 சட்டங்களையும் நேர்த்து போகச் செய்து அல்லது தூக்கி எறிந்துவிட்டு 4 தொகுப்பு சட்டங்களாக மோடி அரசு கொண்டு வந்திருக்கிறது. அந்த சட்டங்கள் தொழிலாளர்களின் உரிமைகளை வெகுவாக பாதிக்க செய்யக்கூடியவையாக உள்ளன. விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதனை கடுமையாக எதிர்த்திருக்கிறோம், விமர்சித்திருக்கிறோம். தொடர்ந்து அதை திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். இந்நிலையில் நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 3வது கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள சூழலில் இந்திய தொழிலாளர் வர்க்கத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் விடுக்கிற வேண்டுகோள், தொழிலாளர் விரோத மோடி அரசை தூக்கி எறிய இந்நாளில் உறுதியேற்போம். அதை நடைமுறைப்படுத்த அனைவரும் தேர்தல் களத்தில் ஒருங்கிணைந்து நிற்போம் என்று அறைகூவல் விடுக்கிறேன். தொழிலாளர்களின் நலன்கள் பாதுகாக்கப்பட வேண்டுமானால் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைய வேண்டும். அதற்கு இந்தியா கூட்டணிக்கு தொழிலாளர் வர்க்கம், பாட்டாளி வர்க்கம் பேராதரவை நல்க வேண்டும் என்று இந்நேரத்தில் வேண்டுகோள் விடுக்க கடமைப்பட்டிருக்கிறேன். என்னது தேர்தல் வாக்குப்பதிவு 11 நாட்களுக்கு பிறகு அந்த மாநில வாரியா வாக்குப்பதிவு விவரங்களை தேர்தல் ஆணையம் வெளியிட்டது. அதில் 6% உயர்த்தி வெளியிடப்பட்டிருக்கு. இதுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் வந்து அதை விமர்சிச்சிருக்காங்க, கேள்விக்குள்ளாக்கியிருக்காங்க. வாக்குப்பதிவு தொடர்பான விவரங்களை வெளியிடுவதில் தேர்தல் ஆணையம் தொடர்ந்து குளறுபடி செய்து வருகிறது. வாக்குப்பதிவு நாள் அன்று 7 மணி அளவில் வெளியிட்ட சதவிகிதமும், பிறகு சில மணி நேரம் கழித்து வெளியிட்ட சதவிகிதமும் நிறைய இடைவெளி கொண்டிருந்தது. அரசியல் கட்சிகள் அது தொடர்பாக தமது கருத்துக்களை பதிவு செய்தனர். தமிழ்நாடு தலைமை தேர்தல் தலைமை அலுவலர் சத்யபிரதா சாஹூ அவர்கள் ஆன்லைன் வழியாக பதிவு செய்வதிலே சில வாக்குச்சாவடிகளில் காலதாமதம் ஏற்பட்டதன் காரணமாகத்தான் இந்த குளறுபடி நிகழ்ந்தது. மற்றபடி இதில் எந்த மேனிப்புலேஷன், தவறான நடவடிக்கைகள் இல்லை என்று தெளிவுபடுத்தினார். இப்போது மறுபடியும் 11 நாட்கள் கழித்து தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கிற வாக்கு சதவீத விவரம் சந்தேகத்தை எழுப்புவதாக இருக்கிறது.